வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சிஜே. ஸோ நான் செம்மையா இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளாக நம்ம எந்த வீடியோஸுமே போஸ்ட் பண்ணல. ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறைய நிகழ்வுகளால் நானுமே அப்படியே ஸ்டக் ஆகி போய் ஒரு மாதிரி இருந்தேன். இப்போ தான் ஸ்டேபிள் ஆகி ஓரளவுக்கு திருப்பி நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே போடலாம். நம்மளும் நிறைய அந்த பாசிட்டிவிட்டிலாம் நிறைய ஆகி பாசிட்டிவ் ஆகி அப்படியே ஒரு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடலான்ற மாதிரி நானுமே ஒரு முடிவுக்கு வந்து இப்போ ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பவும் போல் உங்கள் ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க சில பொருட்களை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம், எப்படி அழகாக அதை டெக்கரேட்டிவாக இதுவாக மாற்றலான்ற வீடியோ தான். கைஸ் வாங்க பறக்கலாம். மக்களே வாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண போகிறது டயர் அக்வாரியம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக நிறைய டயர் இருந்தது வீட்டில். என்ன பண்ணலாம், இதெல்லாம் தூக்கி போட்டாலும் பெருசாக எதுவும் காசு வராது. சரி நம்ம என்ன பண்ணலாம், இது உபயோகமாக எதனா பண்ணலாமேன்றதுக்காக யோசிச்சு இப்போ ஒரு டயர் அக்வாரியம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிங்க. இது நிறைய வேலை இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த கட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டேன், ப்ரெஷ்ஷு, பெயிண்ட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றுன்னா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை. இது என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டயர், பழைய டயர். இது வந்து கார் டயர். இது வந்து நீங்கள் இதோட சின்னதாக பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட்டோ டயரோ இல்லை டாட்டா ஏஸோட டயர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கட்டுமே நான் இந்த டயர் யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இதுவுமே எங்கிட்ட இருந்தது, டயரோட காரோட டயர் மாற்றினதுனால இது எங்கிட்ட இருந்தது. நீங்கள் இது இல்லைன்னா இதோட சின்னதாகவும் பண்ணிக்கலாம். பைக் டயர்லையும் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பு அது இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ பெட்டர் கார் டயரோ இல்லை ஆட்டோவோ இல்லை டாட்டா ஏஸோ அந்த டயர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸோ இது நான் பெயிண்ட், இது க்ரீன், இது நான் ஒரு க்ரீன் தீமில் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் வந்து இதை எடுத்துக்க போகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. இந்த அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ப்ரெஷ்ஷு, இது வந்து சாண்ட் பேப்பர், எமரி ஷீட்னு இந்த ஹார்ட்வேர் கடையிலலாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டஸ்ட்டும் மண் எந்த ஒரு இதுவுமே இல்லாத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல இப்போ நீங்கள் எதுவுமே பஞ்சரோ இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி இருந்ததுன்னா ஓகே ஃபைன். இல்லை அந்த மாதிரி ரொம்ப பஞ்சரோ ஹோலோ எது இருந்தாலுமே அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அக்வாரியம் செய்ய போகிறதுனால இதுக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம ஹோல் போட வேண்டியதாக இருக்கும். திங்ஸ் உள்ளே போகிறதுக்காகவும் ஃபிஷ்ஷை உள்ளே போகிறதுக்காகவும். ஸோ நான் இந்த இடத்த மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு கட்டரும் என்கிட்ட இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இந்த கட்டர் இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களால் பண்ண முடியாதுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெல்டிங் கடையிலலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களே இந்த இடத்த கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வந்து டயர் கட் பண்ணிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. கட் பண்ணும்போது ஒரு பீஸ் அப்படியே எதிரி வந்து என்னோட கையில் கொண்டுடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, அதை வந்து பேண்டேஜ் போட்டு இது பண்ணிட்டு நான் வந்துட்டேன். சரி நம்ம என்ன பண்ணலாம், அதை கடைசியாக கட் பண்ணிக்கலாம் அந்த பீஸை. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அலங்காரப்படுத்திடுவோம் நம்ம இது. ஸோ இதுதான் பெயிண்ட்டு, ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து பேஸ் வந்து சொன்னதில் வந்துட்டு க்ரீன் கலர்னு. ஸோ இந்த ஆல்கே பெயிண்ட் அந்த கலர் வாங்கி வந்திருக்கேன். ஸோ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். கடைசியாக நம்ம பண்ணிட்டு கூட அந்த இதை நம்ம கட் பண்ணிப்போம். அப்படியே வாங்க.
பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமராமேன் இந்த கொஞ்சம் அலங்கார வேலைகள்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பாருன்றதுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு அந்த இது டயரை அலங்காரப்படுத்த போகிறாரு. இப்போ பெயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல காம்பினேஷன் இதோட சேர்த்து கொடுக்கறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இதோட நம்ம என்ன கலர் ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ க்ரீனும் எல்லோவும் நல்லா போகும்னு சொல்லியிருந்தால, ஸோ நம்ம இந்த ஹைலைட் பண்ணுறத இந்த எல்லோ கலர் போடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. அந்த தேங்காவோட நார் இருக்குல்ல, மேலே தேங்காவோட நாரை ஒழிப்போம். அதை அப்படியே எடுத்தேன். அதை அப்படியே எடுத்துட்டு ரப்பர் பேண்டில் அப்படியே போட்டேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு ஸோ இதை வந்து இப்போ எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களை பெயிண்ட் இதில் போட்டேன். ரப்பர் பேண்ட் எது பார்த்தேன் போட்டு ஜஸ்ட் அப்படியே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எமரி ஷீட். இது நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஷீட்டிங்னாலே கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எமரி ஷீட் வச்சு தான் இந்த இடத்த வந்து ஈவனாக ஆக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த கிளாஸ் உட்கார போகுது. ஸோ இது அன்ஈவனாக இருந்ததுன்னா இந்தளவுக்கு உட்காராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளாஸ். இதுதான் இது மேலே நம்ம ஒட்ட போகிறோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ்லாம் கட் பண்ணிக்கிறோம். அந்த இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டயரோட இந்த ரேடியஸை இதுவை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரஃப்பாக கூட மெஷர் பண்ணிக்கலாம். பென்சில் அந்த இல்லை ஒரு சார்ட் பேப்பர் மேலே போட்டுட்டு ரஃப்பாக இப்படி நீங்கள் அளவு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பார்க்கலாம் என்ன சைஸ் வருதுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளாஸ் இது பண்ணுற ஷாப்லலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த கிளாஸ் இதுவை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம டயர் அக்வாரியமில் 2 சைடும் கிளாஸில் சிலிக்கான்லாம் போட்டு ஒட்டியாச்சு. சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ இப்போது காஞ்சி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக நம்ம டயர் அக்வாரியம் செட் பண்ணியாச்சு. சிலிக்கன் எல்லாம் காஞ்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எந்த வித லீக்கேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். ஸோ தண்ணியெலாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். எந்த ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த சிலிக்கன்லாம் சீல் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கப்பி ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். இது மார்னிங் டைம். ஓகே காய்ஸ், நம்ம மார்னிங் டைம் வியூ எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் டயர் அக்வாரியம். இப்போ சேம் நைட் டைம் வியூவில் ஜஸ்ட் அந்த மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். கப்பீஸ்லாம் உள்ள ஹாப்பியாக ஜாலியாக தெரிஞ்சிட்ருக்காங்க ஸ்விம் பண்ணிவிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய அன்யூஸ்டான நிறைய வேஸ்ட்டான பொருட்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி மாற்றலான்றதையும் இந்த ஒரு ஐடியா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.